ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அடிதடியில் முடிந்த காந்திமதி ஸ்டோர் திறப்பு விழா. நீங்களும் வேண்டாம் என்று தூக்கி எறிந்த பழனிவேல். வெளியாக இருக்கும் அப்டேட்டை பற்றி பார்க்கலாமா? சூப்பரான அப்டேட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அப்டேட்டை யாருமே எதிர்பார்க்கல. அந்த அளவுக்கு சூப்பரான அப்டேட் வெளியாகி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இந்த போன வாரம் ஃபுல்லாக, கடந்த வாரம் ஃபுல்லாக என்ன நடந்துச்சுன்னா, கடைசியாக காந்திமதி ஸ்டோரின் திறப்பு விழாவின் போது பழனிவேல் மற்றும் செந்தில் இருவரும் சண்டையிட்டு அடித்துக் கொண்ட காட்சி தான் இடம்பெற்றது. பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் என்ன நடக்கும்னு சொல்லி பார்க்கலாம். பாண்டியனை பழிவாங்க என்ன வழி என்று சக்திவேல் மற்றும் முத்துவேல் இருவரும் நீண்ட காலமாக காத்து கொண்டிருந்தனர். தம்பி பழனிவேலின் மூலமாக வழி பிறந்துள்ளது என்பது ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்கிறார்கள். இதனை சரியாக பயன்படுத்தி கொண்ட இருவரும் பழனிவேலுக்கு சரியான பாதையை காண்பித்தார்களா இல்லையா என்பது ஒரு புறம் இருந்தாலும் அவர்களது எண்ணம் நிறைவேறியதை சந்தோஷமாக கொண்டாடி வருகிறார்கள். ஒரு பக்கம் பாண்டியனிடமிருந்து பழனிவேலை பிரிக்க வேண்டும், பாண்டியனை நடுத்தருவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் திட்டமிட்டு இருக்கிறார்கள். அதில் முதல் படியாக பழனிவேலை பாண்டியன் குடும்பத்திலிருந்து பிரித்து விட்டனர். ஒரே தெருவில் பல மளிகை கடைகள் இருக்கும் பட்சத்தில் வியாபாரம் எப்படி நடக்கும் என்பது கேள்விக்குறியாகியுள்ளது. பாண்டியன் ஸ்டோர் கடையை விட பழனிவேல் திறந்துள்ள காந்திமதி ஸ்டோர் கடை ரொம்பவே பெரியது. இந்த சூழலில் வாடிக்கையாளர்கள் அனைவரும் சிறிய கடையை விட பெரிய கடைக்குத்தான் செல்வார்கள். அது மட்டுமின்றி பாண்டியன் ஸ்டோர் கடையில் தங்கமயில் மற்றும் மாணிக்கம் இருவரும் கடையை ஆட்டை போட திட்டமிட்டு வருகின்றனர். அப்படி இருக்கும்போது பழனிவேல் திறந்துள்ள கடைக்குத்தான் இப்போது வாடிக்கையாளர்களின் வருகையும் அதிகமாக இருக்கும். கடை திறந்த பழனிவேல் தனது மச்சான் வீட்டிற்கு சென்றார். அதற்கு பிறகு தான் பழனிவேலை துரோகி அண்ணன்களோடு சேர்ந்து குடும்பத்தோடு துரோகம் செய்து விட்டான். பிள்ளை மாதிரி வளர்த்தோம், நெஞ்சில் கத்திய இறக்கி விட்டாய் என்று கூறி கோமதியும் பாண்டியனும் மாறி மாறி தங்களது ஆதங்கத்தை வெளிப்படுத்துகின்றனர். இதற்கு அப்புறமும் இந்த நன்றி கிட்டவன் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்கவே கூடாதுன்னு சொல்லி பாண்டியன் ஒரு பக்கம் சொல்றாங்க. அக்காவும் இல்லை, மாமாவும் இல்லை, இந்த வீட்டிற்கு உனக்கும் எந்த சம்பந்தம் இல்லை, நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடு என கழுத்தை பிடித்து வெளியில் துரத்தாத குறையாக பழனிவேலை இந்த வீட்டை விட்டு வெளியே போக சொல்கிறாங்க. நம்ம பாண்டியனும் கோமதி ரொம்பவே பேசுகிறாங்க. உன்னை என் பிள்ளைங்க மாதிரி தாண்டா பார்த்தேன், என் கூட பிறந்த தம்பி மாதிரி பார்க்கல, என் வயிற்றில் பிறந்த என் பிள்ளைங்க மாதிரி தாண்டா பார்த்தேன், ஆனால் நீ இந்த அளவுக்கு துரோகம் பண்ணுவே நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கலான்னு சொல்லி கோமதி ஒரு பக்கம் பேசுகிறாங்க. கோமதி பேசுகிற பார்த்து ரொம்பவே பழனிவேலும் இல்லைக்கா நான் சொல்கிறத கேளுக்கான்னு சொல்லி ரொம்பவே அழுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தா நீ நடந்து நான் பார்க்குறேன், பாண்டியனை மட்டும் அழைத்து விடலாம் என்று கனவில் கூட நினைக்காதுன்னு சொல்லி ஒரு பக்கம் பழனிவேலை பார்த்து பாண்டியன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ மளிகை கடை வைத்தால் நான் என்ன தெருவுக்கு வந்து விடுவேன் என்று நினைக்கிறாயா என்று வாய்க்கு வந்ததை எல்லாம் பாண்டியன் பேசி கடைசியில் சாபமிட்டார். ஆனால் கடைசி வரை பழனிவேல் பக்கம் உள்ள நியாயத்தை கேட்கவே இல்லை. ஒரு பக்கம் அது கொண்டே கடைக்கு பழனிவேல் என்ன நடந்தது என்பது பற்றி தனது ஆத்தாவிடம் சொல்லி அழுதார். இதைத் தொடர்ந்து செந்தில் மற்றும் சரண் இருவரும் கடைக்கு வருகிறார்கள். அப்போது பழனிவேலின் சட்டையை பிடித்து செந்தில் சண்டை போட்டுள்ளார். பழனிவேலை மரியாதை இல்லாமல் பேசுகிறார். தனது தம்பி அடிப்பதை பார்த்து சக்திவேல் செந்திலின் கன்னத்தில் பலாறு என்று அரைந்து விடுகிறார். ஒரு கட்டத்தில் கோபத்துக்கு உச்சத்துக்கு சென்ற பழனிவேல், என்னை தான் வீட்டை விட்டு துரத்தியாச்சுல, அப்புறம் எதுக்கு இங்கே சண்டை போடுறீங்க? எப்போதும் நான் உங்களுக்கு தேவையில்லையோ, இனிமேல் நாங்களும் எனக்கு தேவையே கிடையாது அவசியமாக பேசுகிறாங்க. ஆனால் இதையெல்லாம் பாண்டியன் முதல் சீசன் நடந்த காட்சிகள் தான். இதனை கொஞ்சம் மாற்றி இயக்குனர் இந்த சீசனில் வைத்திருக்கிறார். முதல் சீசன் மீனாவின் அப்பா டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வைத்திருந்தார். இப்போது பழனிவேல் கடை தெரிஞ்சிருக்க. இவ்வளவுதான் வித்தியாசம். இந்த மாதிரி கூட எபிசோடு எப்படிலாம் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ண சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.